சிவசாமி ஒரு ரிட்டையர்டு கிளர்க்கு. அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க. தன்னுடைய 2வது மகள் திருமணத்துக்காக அவருடைய பூர்வீக இடத்தை விற்க முடிவு செய்தாரு. அதுக்கு சில டாக்குமெண்ட்டுகளும் தேவைப்பட்டது. அதுக்காக தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிருந்தாரு. சார், என்னுடைய நிலத்துக்கு பத்திரம் வாங்கணும். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க சார். பணிவோட கேட்டாரு சிவசாமி. என்ன பெரியவரே, காலையில இருந்து மூச்சு விடாம வேலை செய்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி எத்தனை பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஆபீசர் ரொம்ப காரசாரமா பேசினாரு. புரிஞ்சுக்கோங்க சார், காலையில இருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல சார், வாரத்துக்கு 2 வாட்டி இங்க வர்றதுக்கே பொழுது போயிடுது சார். கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி சரி பெரியவரே, போய் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை கூப்பிடுறேன். ரொம்ப வெகு நேரமா கழிச்சு தான் கூப்பிட்டாரு. பெரியவரே, இங்க வாங்க. உங்க பேரு தானே சிவசாமி? ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு ஆபீசர் கேட்க, ஆமாங்க, கொடுத்து 3 மாசம் ஆச்சு. ஏன் இத்தனை வருஷமா அந்த நிலத்துக்கு டாக்குமெண்ட் வாங்கல அப்படின்னு ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்க, இல்லைங்க சார், இவ்வளவு நாளா அந்த இடத்துல வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம். இப்போ பொண்ணு கல்யாணம் வேற வந்துடுச்சு. பணம் சுத்தமா கையில இல்ல. இந்த இடத்த விற்கலானா அதுக்கு டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப கவலையோட சொல்ல, சரி சரி பெரியவரே, போயிட்டு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லவே சிவசாமியும் பார்வதியும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. மறுநாள் சிவசாமிய பார்க்க அவருடைய நண்பர் தனசேகர்னு ஒருத்தர் வந்தாரு. வா தனசேகர், எப்படி இருக்கே? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனா பத்திரிக்கை இன்னும் வரலப்பா அப்படின்னு தனசேகரிடம் சொல்ல, அது இல்ல சிவசாமி, நான் வந்த விஷயமே வேற. ஆமா, உன்னோட நிலத்தை வைக்கிறேன்னு கேள்விப்பட்ட, அதை பத்தி பேசிட்டு போகத்தான் வந்த. ஆமா சேகர், நிலத்துல பாதிய மட்டும் விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிவசாமி, உன் முழு இடத்த நானே வாங்கிக்கிறேன். உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் நடத்து. இல்ல சேகர், அந்த இடத்துல மாமரங்க நிறைய இருக்கு. வருஷம் வருஷம் நல்ல தொகை வந்துட்டு இருக்கு. சீசன் ஆரம்பிச்சா காய் காய்க்கும். வருமானம் வர நிலத்தை எப்படி சேகர் தர முடியும்? கவலையோட சொல்ல சிவசாமி, சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ற? நிலத்தை நான் முழுசா வாங்குறேன், உனக்கு நான் எக்ஸ்ட்ரா பணமும் தரேன். பத்திரத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாத, எல்லா பிரச்சனைகளையும் நான் பாத்துக்கிறேன் தனசேகர் அப்படின்னு சொல்லவே, இல்லப்பா தனசேகரு, அதுதான் என்னோட முடிவு. அந்த நிலத்தை என்னால முழுசா விற்க முடியாது. ஒரே பேச்சோட முடிச்சாரு சிவசாமி. தனசேகர் சில நொடிகள் யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஏங்க, அவர் தான் நம்ம இடத்த வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா பணமும் தரேன்னு சொல்றாரே, அதெல்லாம் கிடைச்சா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமேங்க பார்வதி சொல்ல, அவசரப்படாத பார்வதி, அது அந்த காலத்துல எங்க அப்பா வாங்கி போட்ட இடம். இப்போ அது நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நமக்கு வயசும் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை வருஷமா நம்ம வாடகை வீட்டுல தானே இருக்கோம். நமக்குன்னு ஒரு சொந்தமா வீடு வேண்டாமா? சிவசாமி வருத்தத்தோட சொல்ல, அதுவும் சரிதாங்க. இருந்தாலும் இப்போ உள்ள அவசரத்துக்கு யாருங்க நமக்கு கடன் தருவாங்க? அப்படியே தந்தாலும் மாசம் மாசம் அதுக்கு வட்டியும் கட்டணும். அதனால தாங்க நான் சொன்னேன். பார்வதி, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பெரியவளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். சின்னவளையும் படிக்க வச்சு இப்ப கல்யாணம் பண்ண போறோம். நமக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா கடைசி காலத்துல நம்ம மக வீட்டுலதான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சொந்த வீடு இருந்தாதான் நமக்கு மரியாதை. சிவசாமி சொல்ல, அதுல இருக்கிற உண்மைய புரிஞ்சுக்கிட்டா. மறுநாள் சிவசாமி பணம் கிடைக்கலையேன்னு ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒருத்தர் வந்தாரு. ஐயா, என் பேர் வரதன், உங்க சம்மந்தி அம்மா வீட்டுல இருந்து வரேன். அவங்க எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட கொடுக்க, அத வாங்கின பார்வதி, என்ன பார்வதி அது லிஸ்ட்? ரொம்ப பதட்டமா கேட்டாரு சிவசாமி. அது கல்யாணத்துக்கு தேவையான சீதனத்தை லிஸ்ட் போட்டு சம்மந்தியமா அனுப்பிச்சிருக்காங்க.
கல்யாணத்தை நடத்தவே காசு இல்லை. சம்மந்தி அம்மா லிஸ்ட்டை வேற அனுப்பிச்சிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு புலம்பினாரு சிவசாமி. ஏங்க, பேசாம சம்மந்தி அம்மா கிட்ட நம்ம நிலைமைய எடுத்து சொல்லலாங்க. இல்லைன்னா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாங்க. இல்ல பார்வதி, ஆரம்பிச்ச வேலைய முடிக்கணும். இது கல்யாண விஷயம். பாதியில நிறுத்தினா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? எப்படியோ போங்க, அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்குள்ள பணம் கிடைச்சா போதும். இது கவர்மெண்ட் சமாச்சாரம் இல்ல, கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். 2 பேரும் நம்பிக்கையா பேசிட்டு இருக்க ஒரு பக்கம் கல்யாண வேலை தடபுடலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சு. சிவசாமி தன் மகள் கல்யாணத்துக்கு அழைப்பிதழ் கொடுத்த உறவினர்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அவருக்கு இன்னும் பணம் ரெடியே ஆகல. இன்னும் பணம் கையுக்கே வரல. கடைசி நேரத்துல நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஒரே யோசனையா வீட்டுக்கு வந்தாரு சிவசாமி. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே சம்மந்தியமா உட்காந்துட்டு இருந்தாங்க. வாங்க சம்மந்தி, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? பதட்டத்தோட கேட்க, சம்மந்தி உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சம்மந்தி. ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் லிஸ்ட் அனுப்பிச்சனே பாத்தீங்களா? பார்த்தேன் சம்மந்தி. நீங்க லிஸ்ட்ல கொடுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கவலைய மறந்து சொல்லிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க சம்மந்தி, லிஸ்ட்ல கொடுத்ததை எதையும் தரணும்னு அவசியம் இல்ல. உங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க, அது போதும். சம்மந்தி அம்மா சொன்னதை கேட்ட உடனே சிவசாமிக்கு ரொம்ப ஆச்சரியம். கல்யாணத்தை கூட ரொம்ப சிம்பிளா கோவில்ல வச்சுக்கலாம், அது போதும். எதுக்கு அதிகமா சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி அம்மா அங்கிருந்து போனாங்க. சிவசாமிக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுமே புரியல. சில தினங்கள் இப்படியே போய்கொண்டு இருந்தது. வீட்ல கல்யாண விழா களை கட்டியது. சிவசாமியின் பெரிய மகள் ஆனந்தையும் தன் குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தா. அப்பா, இந்தாங்க 10 மாசம் எனக்கு வர வேண்டிய உரிமை தொகை. இத தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லப்பா, என் மாமியார் வீட்டு சார்பாக கொஞ்சம் பணமும் கொடுத்திருக்காங்க. இத கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க உள்ள இருந்து சிவசாமியோட அம்மா கண்ணம்மா வந்தாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே சிவசாமிக்கு கண்ல இருந்து தண்ணியே வந்துடுச்சு. சாமி, எப்படிப்பா இருக்க? என்னாலதான் இங்கேயும் அங்கேயும் அலைய முடியாது. நீ இந்த அம்மாவை தான் வந்து பார்க்கலாம்ல. ரொம்ப மனம் கலங்கி பேசினாங்க கண்ணம்மா. நான் தான் இங்க நில விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் பேத்தி கல்யாணத்துக்கு நீ தானே முன்னாடி நிக்கணும். தப்பா எடுத்துக்காதமா, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன உருகி சிவசாமி சொல்ல, ஆமா அது சரி, என்னமோ நிலமும் பேப்பரும் சொன்னியே, அது என்னது? அதாமா, அப்பாவோட நிலம் கொஞ்சம் விற்காம இருக்கு. அதுக்கும் பேப்பரும் இல்லை, அது தொலைஞ்சு போயிடுச்சு. அதுக்காகத்தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதாப்பா? பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறையே, இனி நீ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. அந்த பேப்பர் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாப்பா, அந்த காலத்துல வாங்கி போட்ட நிலம். பிள்ளைங்க அதை வித்துடுவாங்கன்னுட்டு உங்க அப்பா ரொம்ப கவலையா இருந்தாரு. எங்க பிள்ளைங்க பிரிவு பிரச்சனை வந்துருமோ நினைச்சு அதோட ஒரிஜினல் பத்திரத்தை என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாரு. நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டியில வச்சு அதை அந்த நிலத்திலேயே புதைச்சி வச்சிட்டேன். அதுக்கு அடையாளமா ஒரு மரத்தையும் நட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிவசாமி அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு அந்த விவசாய நிலத்துக்கு போனாரு. அங்க போய் தோண்டி பார்க்கும்போது அங்க ஒரு மரப்பெட்டி இருந்துச்சு. அதுக்குள்ள நில பத்திரமும் கொஞ்சம் நகைகளும் இருந்துச்சு. இந்தாப்பா, இதுல என் மாமியாரு எனக்கு போட்ட நகைய கொஞ்சம் இருக்கு. இந்தா, இது உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்கோ. இனி எதுக்காகவும் நீ அலைய வேண்டாம்.
அப்படின்னு சிவசாமியோட அம்மா சொல்ல அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமானது சிவசாமிக்கு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். திடீர்னு சம்மந்தி அம்மா வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை சிம்பிளா நடத்தி முடிச்சா போதுன்னு சொன்னாங்களே, அதை கேட்டாதாம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. சிவசாமி அப்படி சொல்றத கேட்ட உடனே லதா, அத நான் சொல்றேன்ப்பா. ஒரு நாள் கோவில்ல அவங்கள பார்த்தேன். பொறுமையா நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன். அவங்களும் 2 பெண் பிள்ளைங்களை பெத்தவங்க தானே. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாசுக்கா நடந்துக்கிட்டாங்க. லதா தன் மாமியார பத்தி ரொம்ப பெருமையா பேசினா. அந்த நிலத்துல நட்டி வச்ச மாமரம் எல்லாம் காய்க்க தொடங்கியது. அந்த வருஷம் சிவசாமிக்கு நல்ல லாபமும் கிடைச்சது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீட்டையும் கட்டி முடிச்சாரு. ஒரு பிரச்சனை வந்தா அதை நிதானமா யோசிச்சு ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்கணும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.